கோடு கூட சும்மா போட மாட்டாங்க, அது ஹைலைட்டாக தெரியணுங்கிறதுக்காக அந்த கோடு இப்படி போடுதுங்கம்மா. ஃபோன் நம்பரு இப்படி போட்டிருப்பான், ஃபோனுக்கு பதிலாக இந்த செல்ஃபோனுடைய சிம்பிள் போட்டிருப்பான் விசிட்டிங் கார்டில். ஏன் அப்படின்னா செல்ஃபோன் நம்பரு அப்படிங்கிறது. அது இப்போ அந்த காலத்தில் பிபின்னா பிபி போடுவான், ஏன்னா பக்கத்துக்கு வீட்டு நம்பருன்னு. ஒரு விசிட்டிங் கார்டே சாதாரணமாக டிசைன் பண்ண மாட்டோம். அப்போ ரூபா நோட்டில் வந்து இவன் கொண்டு வரான். அப்போ இதன் மூலமாக அவன் என்ன சொல்கிறான்? மெசேஜே இருக்காது, அதுக்கு பின்னாடி ஒன்றுமே இருக்காது. சிந்திக்கவே மாட்டோமா, நம்ம முஸ்லீம் சமுதாயம் சிந்திக்கவே மாட்டோமா? இந்த பிரமிடு பற்றி குரானில் திரும்ப திரும்ப எத்தனை இடத்துல இருக்குது? இந்த பிரமிடு கட்டினவனை பற்றி தானே குரானில் எவ்வளோ இடத்துல இருக்கு. அப்போ அவனோட நமக்கு தொடர்பு இருக்கா இல்லையா? அப்போ கடைசி காலகட்டம் ஒரு ஃபிரௌனியத்தான ஒரு ஆட்சி வரும், அவன் ஃபிரௌனுடைய ஐடியாலஜியை பின்பற்றுவாங்க அப்படிங்கிறது தான் மேட்ரு. இங்கே வந்து மெசேஜ். அப்போ இவன் டிக்ளேர் பண்ணுறான், எங்களுடைய ரோல் மாடல் ஃபிரௌனு. எங்களுடைய ரோல் மாடல் யார்? ஃபிரௌன். அப்போ ஃபிரௌன் என்ன பண்ணால் நீங்கள் குரானில் எடுத்து பாருங்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன உலகம் இருக்குல்ல, இந்த கோட்டு சூட்டு போட்ட ஃபிரௌன்கள் இன்னைக்கு பார்க்கல நீங்கள். அதை நம்ம பொறுத்துனா என்ன சொல்கிறாங்க, இவங்க போய் ஃபிரௌன் பாருங்க 3000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவன், அவனை போய் இந்த காலத்தில் இப்படி பொறுத்துறாங்க, அந்த காலத்தில் அப்படி பொறுத்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சும்மா வந்து எதுவுமே நடக்கிறது இல்லை உலகத்தை. என்ன விஷயம்னா, நம்ம உலகத்தை இந்த கண் கொண்டு நம்ம பார்க்கறதே இல்லை. ஏன்னா நாம் ஒரு சின்ன குறுகிய வட்டத்தில் போயிட்டுருக்கோம். என் கடை, என் தொழில், என் வாழ்க்கை, எனக்கு நான் நல்லா இருந்தால் போதும், வேற எவனோ எப்படியோ போட்டோம். அதை பற்றி உலகத்தில் இருக்கிற எந்த பிரச்சனையாவது நம்ம சிந்திச்சு விட தேடி இருந்தோம்னு வச்சுங்களேன், அப்போ தெரியும் இதெல்லாம் எவ்வளோ வெயிட் அப்படிங்கிறது. அப்போ இங்கே சமுதாயத்தை பற்றியும் நபிசுல்லாம் சொல்கிறாங்க, சமுதாயம் கூட ஒரே மாதிரி தான் சிந்திக்கும், ஒரே மாதிரி தான் செயல்படும், ரியாக்ஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ உங்களுடைய சமுதாயத்திலையும் அதே தான் இருக்கும். அங்கே என்னென்ன இருந்துச்சு அது எல்லாமே இங்கே இருக்கும். அவன் வேதத்தை மாற்றினானா, டைரெக்டாக எழுத்தே நீக்கிட்டானா, இங்கே எழுத்து மாற்ற முடியுமா? அப்போ ரசூலா சொன்னது எப்படி நடக்கும்? மீனிங் மாற்றுவோம், அதான் நடக்கும். எழுத்துக்கள் அதே இருக்குங்க, குரானுடைய எழுத்துக்கள் அதே இருக்கும், மீனிங் மாற்றி விட்டுருவோம். லாயிலா இல்லல்லா அதே இருக்கும், லாயிலா இல்லல்லாவுக்கு உண்டான மீனிங் மாற்றி விட்டுருவோம். அப்போ அந்த வேலைகள், அந்த வேதம் அல்லாதது வேதத்தை நீங்கள் உணர்வது போல் நாவுகளை சுழட்டுவாங்கன்னு அதுங்க பனி இஸ்ராயீல்கள் மேலே 2வது அத்தியாயத்தில் எடுங்க, 40வது வசனத்திலிருந்து 120 வரைக்கும் ஒரு பெரிய எஃப்ஐஆர் ஒன்று தாக்கல் பண்ணியிருப்பான். அல்லாஹ் பனி இஸ்ராயீல்களை பற்றி ஒரு முதல் குற்ற பத்திரிகை ஃபர்ஸ்ட் அந்த ஒரு எஃப்ஐஆர் தாக்கல் பண்ணியிருப்பான். இதை பண்ணீங்க, இதை பண்ணீங்க, இதை பண்ணீங்க, அதான் இருக்கும் தெரியுமில்ல, குரானில் எடுத்து பாருங்க, அதான் இருக்கும். இதை பண்ணீங்க, இதை பண்ணீங்க. ஏன் அதை சொல்கிறான்? அவங்க இதை பண்ணாங்க, நீ இதை பண்ணாத, அவங்க இதை பண்ணாங்க, நீ இதை பண்ணாத, அவங்க இதை பண்ணாங்க, நீ இதை பண்ணாத, அதான் மேட்ரு. அப்போ இது மாதிரி படிப்பினைக்காக நம்ம வரலாற்றை பொறுத்துறோம், நம்ம வந்து ஒரு த்ரில்லிங்குக்காகவும் அப்படியே மக்களை ஆச்சரியப்படுத்தி வந்து